வணக்கம் மக்களே. இன்றைக்கி 60 வயசு மேற்பட்டவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான குஷியான செய்தி தான் இன்றைக்கி அறிவிச்சு இப்போ வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒன்று ஒன்றா ஒவ்வொரு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே பயனளிக்கும். நான் இந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதியிலேருந்து ரேஷன் கார்டில் உள்ள 60 வயசு மேற்பட்டவங்க அனைவருக்குமே 4 முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னாக்கா, 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க இப்போ 1200 அப்படின்றது வந்து நீங்கள் ஓய்வூதியமாக வாங்கிட்டு இருப்பாங்க. ஓஏபி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓல்டு ஏஜ் பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உயர்த்தி வழங்குறதுக்கான பேச்சுவார்த்தைகள் தான் நடந்துகிட்ருக்கு. மதிப்புமிகு மகளிர் திட்டத்துக்கும் அடுத்து இந்த ரேஷன் கார்டை வச்சு தான் அந்த 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கும் அவங்க இந்த 3000 ரூபாய் கொடுக்குறத பற்றி நம்ம தாவேக்கா அரசில் அறிவிப்பு தேர்தல் அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அதையும் சீக்கிரமே அவங்க நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரேஷன் அட்டையில் 60 வயசுக்கு மேற்பட்டவங்க இருந்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்கள் போய் ரேஷன் கடையில் உங்களோட கண் கருவிழி கைரேகை இதெல்லாம் இகேஒய்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கண் கருவிழி கைரேகை எடுக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அது இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக போய் அதை திரும்ப ரினியூவல் பண்ணணும். நிறைய பேருக்கு கைரேகை விழுவலைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் போய் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு தங்கு தடையும் இல்லை அவங்க கொடுக்க வேண்டிய திட்டத்தில். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, அவங்க அந்த ஜூன் 26 வரையும் கால அவகாசம் கொடுத்து உங்களை போய் எல்லாமே இகேஒய்சி பண்ணுங்க அப்படின்னு நம்மளை சொல்லியிருந்தாங்க. கைரேகை கண் கருவிழி இதெல்லாம் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது நிறைய பேர் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேரோட ரேஷன் கார்டு வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை போய் கண்டிப்பாக ரேஷன் கடையில் போய் அதை சரி பண்ணிக்கோங்க. இன்னொன்று, ரேஷன் அட்டையில் குடும்ப தலைவியோட ஃபோட்டோ இருக்க வேண்டிய இடத்துல குடும்ப தலைவன் ஃபோட்டோ இருக்குது, வேற ஒருத்தவங்க எங்கள் பொண்ணு ஃபோட்டோ இருக்குது, பையன் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எல்லாமே நம்ம ரேஷன் கடையில் இலவசமாகவே பண்ணி கொடுக்குறாங்க. அதையும் போய் மாற்றிக்கோங்க. PHHAAY அந்த கார்டில் உள்ள 60 வயசு மேற்பட்டவங்க அனைவருக்குமே மாதம் 3000 ரூபாய் ஓஏபி அதாவது ஓல்டு ஏஜ் பென்ஷன் ஓய்வூதியம் வழங்குறதா நம்மளுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது கூடிய சீக்கிரமே, இன்னும் பட்ஜெட் அதுக்கான ஒதுக்கலை, ஆனால் பட்ஜெட் ஒதுக்குனதுக்கப்புறம் அது கூடிய சீக்கிரம் அந்த திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கவர்மெண்ட்லேருந்து அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, ஆல்ரெடி 65 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் வீடு வீடாக கொண்டுட்டு வந்து ரேஷன் பொருட்கள் எல்லாமே அனைத்தையுமே முடியாதவங்க மாற்றுத்திறனாளிகள் அவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு சேர வேண்டிய பொருட்களை கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து அது 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கே அரிசி பருப்பு கோதுமை ஆயில் எல்லாமே கொண்டுட்டு வந்து வீட்டில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது முன்னாடி 65 வயசுக்கு மேலே இருந்தது தாய்மானவர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து 60 வயசாக குறைச்சிருக்காங்க. ஏன்னா 60 வயசாக உள்ளவங்களே இப்போ வந்து உடல்நிலை சரியில்லாமல் அவங்க வந்து முடியாமல் இருக்கிறதுனால போய் வரிசையில் நிற்க வேண்டியதில்லை, அவங்க கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்றதுக்காக அதையும் வீடு வீடாகவே ரேஷன் கொண்டுட்டு வந்து கொடுக்கறதுக்கு அந்த திட்டம் இப்போ செயல்பாட்டில் தான் இருக்குது. இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அரிசி பருப்பு கோதுமை எண்ணெய் ஆயில் இது மட்டும் சீனி இது மட்டும் வாங்குறதுக்காக நம்ம ரேஷன் கார்டை யூஸ் பண்ணல. நம்ம ரேஷன் கார்டை வச்சு தான் எல்லாமே நம்மளோட டீட்டெயில் அனைத்தையுமே நம்ம கவர்மெண்ட்டில் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஃபேமிலியில் என்னென்ன வருமான வரி கட்டுறோம், எப்படிலாம் இருக்கும், எப்படி சம்பாதிக்கிறோம், என்னென்ன வேலை செய்கிறோம் அப்படின்ற அனைத்து டீட்டெயிலுமே நம்மளோட ரேஷன் கார்டில் இருக்குது. ரேஷன் கார்டை மானிட்டர் பண்ணி தான் நமக்கு எல்லாமே நம்மளோட குடும்பங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து அலோகேட் பண்ணுறாங்க, எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அதனால் கண்டிப்பாக 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க நம்ம ரேஷன் கார்டில் பேர் இருந்துச்சு அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் நம்ம ஊரில் உள்ள ரேஷன் கடையிலேயே இகேஒய்சி கண்டிப்பாக பண்ணிடுங்க. இகேஒய்சி மீனிங் அந்த கண் கருவிழி கைரேகை இது எல்லாமே பதியுவாங்க, ரினியூவல் பண்ணுவாங்க. அதை போய் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கீங்க, உங்களுக்கு வீடு தேடி பொருட்கள் வந்து தரலை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாக்க அது இன்னும் அந்த ஆக்டிவேட் பண்ணலை அந்த செயல்பாட்டை. இருந்தாலும் 65 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அது செயல்பாட்டில் தான் இருக்குது அந்த திட்டம். இது வந்து 60 வயசுக்கு மேலே சட்டப்பூர்வமாக நம்மளுக்கு அறிவிப்பு வந்த உடனே அது எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை பற்றி யாரும் பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்துக்குமே நம்ம ரேஷன் கார்டு தான் மிக மிக இம்பார்ட்டன்ட் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே போய் நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே நல்லது நம்ம எல்லாருக்கும். அடுத்து, தமிழகம் முழுவதும் சுமார் 37,328 ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றின் மூலமாக 2,28,00,000க்கும் அதிகமான குடும்ப அட்டைகளுக்கு விலையில்லா அரிசி சர்க்கரை கோதுமை பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் சுமார் 7 கோடி மக்கள் பயனடைந்து வருகின்றனர். அதாவது 37,328 ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருதுன்னோ அதில் வந்து 2,28,00,000க்கும் மேலே குடும்ப அட்டைகள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இது ஆனால் ஆல்ரெடி இப்போ ரன்னிங்கில் இருக்கிறது கிட்டத்தட்ட 2,30,00,000க்கும் மேலே ரேஷன் கார்டு இருக்குது.
புதுசாக ரேஷன் கார்டு வந்து தேர்தல் பொழுது அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து நெருக்கி 60,000 கார்டுக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது. அதை வந்து நாங்கள் மறுசீராய்வு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரியும் தகவல் வந்திருக்கு. அதே நேரத்தில் ரேஷன் கார்டு என்பது வெறும் பொருட்கள் வாங்கும் அட்டை மட்டுமே கிடையாது. அரசின் நலத்திட்டங்கள் பலவற்றை பெறுவதற்கும் முதன்மையான அடையாளச் சான்றாக அதுவே திகழ்கிறது. இதனால்தான் பொதுமக்கள் புதிய கார்டுகளை பெறுவதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். ரொம்பவே இப்போ மகளிருக்கான அந்த உரிமை தொகையும் இந்த 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஓய்வூதியமும் கொடுக்கறதுனாலயே ரேஷன் கார்டு புதுசாக எல்லாருமே ஒவ்வொரு ஃபேமிலிலையும் கல்யாணம் ஆன உடனே அவங்க வந்து அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட ரேஷன் கார்டு வேணும் அப்படின்ற மாதிரி ஆர்வம் காட்டுறாங்க. அதை தான் கவர்மெண்ட்டே நம்மளை வந்து கணக்கெடுத்து சொல்கிறாங்க. எல்லாருமே ஒரு குடும்பத்துக்கு 2-3 ரேஷன் கார்டு இருக்குது, ஒரே அட்ரஸில் இருந்தால் அதை வந்து அவங்க வந்து நிராகரிச்சிருவாங்க. கண்டிப்பாக அதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எடுத்துருவாங்க. இருந்தாலும் புதிய ரேஷன் கார்டு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் கொடுக்குறாங்க. புதிய ரேஷன் கார்டு எப்போது கிடைக்கும்? தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக மார்ச் இறுதி வரை இந்த தடை நீடித்தது. அதன் பிறகு பணிகள் தொடங்கப்பட்டாலும் கடந்த சில மாதங்களாக புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி முழுவீச்சில் நடைபெறவில்லை என்ற அதிருப்தி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இதனால் விண்ணப்பதாரர்கள் ரேஷன் கார்டு இல்லாமல் சில சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். ரேஷன் கார்டு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. எல்லா உதவித்தொகையும் எல்லாருக்கும் கிடைக்கிது. நம்ம இன்னும் அப்ளை பண்ணலை, நம்ம இன்னும் ரினிவல் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் போயிட்டு ரினிவல் பண்ணாங்க. நிறைய பேர் அப்ளையும் பண்ணாங்க. பட் நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் நடந்ததுனால இந்த 3 மாத காலமாக வந்து இதற்கான பணி எதுவுமே முழுவீச்சில் நடைபெறலை அப்படின்னும் கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜூலை 2வது வாரத்திலிருந்தே எல்லாருக்கும் புது ரேஷன் கார்டு வந்து கிட்டத்தட்ட 40,000 கார்டுக்கு மேலே நாங்கள் டெஸ்பேச் பண்ணிட்டோம், எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். இன்னும் 60,000 கார்டுக்கு மேலே பெண்டிங் இருக்குது. அதில் 30,000 கார்டை வந்து நாங்கள் நிராகரிச்சிருக்கோம். சரியான அதில் டீட்டெயில் இல்லை, சரியான நிபந்தனைகள் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. புள்ளி விவரங்களின்படி கடந்த மார்ச் மாதம் வரை சுமார் 3 லட்சம் பேர் புதிய கார்டு கோரி விண்ணப்பித்திருந்தனர். இதில் 21,000 மனுக்கள் தவிர மற்ற அனைத்து விண்ணப்பங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பரிசீலனையில் வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த மாதங்களில் மேலும் 3 லட்சம் விண்ணப்பங்கள் தமிழ்நாடு மின் ஆளுமை துறைக்கு வந்துள்ளன. இதன் காரணமாக தற்போது மொத்தம் சுமார் 6 லட்சம் விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளது. கிட்டத்தட்ட 6 லட்சம் விண்ணப்பங்கள் எங்களுக்கு ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்தவங்களுக்கெல்லாம் 6 லட்சத்துக்கு மேலே விண்ணப்பங்கள் வந்து நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி தேர்தல் போயிட்டு இருந்ததுனால அந்த பிரச்சாரத்தினால இதற்கான எந்த முடிவுமே எடுக்கலை. இப்போ அதுக்கு வந்து முழுவீச்சில் அந்த பணி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு கார்டும் வீட்டுக்கு அனுப்பிட்டோம், ஒரு சில வந்து நாங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை செக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க தரப்புலேருந்து நியூஸ் கொடுக்குறாங்க. ஒரே முகவரியில் பல கார்டுகள், இது குறித்து அரசு அதிகாரிகள் தரப்பில் கூறும்போது முன்னதாக விண்ணப்பித்த 3 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகளை அச்சடிக்கும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஆனால் அதற்கு பிறகு பெறப்பட்ட 3 லட்சம் விண்ணப்பங்கள் இன்னும் அடுத்த கட்ட பரிசீலனைக்கு வரவில்லை. பொதுவாக ஒருவருக்கு புதிய ரேஷன் கார்டு வழங்கப்பட வேண்டுமெனில் 7 முக்கிய வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன என்று தெரிவித்தனர். அதான் நான் சொன்ன மாதிரி அவங்க நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்றத நாங்கள் செக் பண்ணணும். 3 லட்சம் புதிய ரேஷன் கார்டு வந்து அச்சடிக்கும் பணிகள் தற்போது நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 3 லட்சம் விண்ணப்பங்கள் இன்னும் அடுத்த கட்ட பரிசீலனைக்கே வரலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 7 கட்டம் நம்மளை வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அந்த நிபந்தனைகள் கரெக்டாக இருக்கா, எப்படி இருக்குது, ஒரே டோர் நம்பர் இருக்கா, ஒரே அட்ரஸ் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுவாங்க. ஒரு ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க ஆல்ரெடி எந்த ரேஷன் கார்டில் இருந்தாங்க, எதனால் பிரிக்கிறாங்க, அவங்க கல்யாணம் ஆனவங்களா இல்லை இறந்துட்டாங்களா இல்லை தனிப்பட்ட முறையில் ரேஷன் கார்டு கேட்குறாங்களா அப்படின்ற மாதிரி, இல்லை வெளியூருக்கு வேறு அட்ரஸ்க்கு கேட்குறாங்களா அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 7 விதமாக அதை நாங்கள் பரிசீலனை பண்ணி தான் அதை கொடுப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து குறிப்பாக ஒரே கதவு எண் கொண்ட வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிப்பதாக கூறி விண்ணப்பிக்கும் போது புதிய கார்டு வழங்குவதில் சில நடைமுறை சிக்கல் எழுகின்றன. எனவே புதிய விண்ணப்பங்கள் குறித்து அதிகாரிகள் நேரில் சென்று முழுமையாக ஆய்வு செய்து விசாரணை நடத்திய பிறகே ஒப்புதல் அளிக்க முடியும். இத்தகைய களப்பணிகள் காரணமாகவே புதிய கார்டுகள் வழங்குவதில் சில தாமதங்கள்
ஏற்படுகின்றன என்றும் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். அதாங்க ஒரே டோர் நம்பரில் வந்து நிறைய ரேஷன் கார்டு அப்ளை ஆகிருந்தால் அதை வந்து நிறைய பரிசீலனை பண்ணுறதுக்கு டைம் எடுக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா, வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள். இதற்கிடையே சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் உணவுத்துறை தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏழை எளிய முதியவர்களுக்கு உதவும் வகையில் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீட்டிலேயே ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தின் வயது வரம்பை 60ஆக குறைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இந்த 65 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வீட்டிலேயே ரேஷன் பொருட்கள் கொடுக்கறது தான் வந்து ஆல்ரெடி தாயுமானவர் திட்டம் அப்படின்னு சொல்லி, அந்த 65 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே எதுவும் வரிசையில் அவங்க நிற்க தேவையில்லை, தேடி ரேஷன் கடையை தேடி வர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வீட்டிலேயே கொண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை தான் அதுலேயும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதன் மூலம் லட்சக்கணக்கான புதிய பயனாளிகள் பயன்பெறுவர் என்றும், இத்திட்டத்தை விரிவுபடுத்த தேவையான நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப ஏற்பாடுகளை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகள் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது இந்த மாதிரி நிலுவையில் உள்ள நிறைய கார்டு ரேஷன் கார்டுகளையும் புதுசாக வந்திருக்க அப்ளை பண்ணுறவங்களுக்கும் கூடிய சீக்கிரமே நம்ம வந்து அதை முழு வீச்சில் வந்து அதை எடுத்து நம்ம பண்ணி முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமே எல்லாருக்கும் கார்டு வந்து ரேஷன் கார்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தமிழக முதல்வர் விஜய் ஒவ்வொரு துறையிலும் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்து வருகிறார். இந்தியாவிலேயே முதல் முறையாக 5 ஆண்டு திட்டம் என்ற முறையில் முதலமைச்சரவை கூட்டத்திலேயே என்னென்ன திட்டங்கள் 5 ஆண்டுகள் வகுக்க வேண்டும் என்பதை திட்ட வடிவமாக துறையின் வாரியாக ஆய்வு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒவ்வொரு துறையிலும் ஆய்வு கூட்டம் நடைபெற்று வருகிறது. நம்ம சிஎம் வந்து ஒவ்வொரு துறையிலையுமே ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து பேசவே இல்லாமல் சைலண்ட்டாக எல்லா துறையையுமே அவங்க வந்து ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. எதை எப்படி செய்யலாம் அப்படின்றத திட்டங்களையும் வகுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. விஜயின் காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்றே சொல்லலாம். மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நல்லாட்சி தமிழகத்தில் மலர்ந்து இருக்கிறது. சந்திக்கின்ற அத்தனை பேரும் முதல்வர் விஜயை பார்த்த பிறகு இப்படிப்பட்ட முதல்வரை நாங்கள் காணவில்லை என்று கூறுகிறார்கள் என்றார். அதாவது நம்ம சிஎம், அதாவது புது ஆட்சியில் நம்ம இருக்கிறோம், டிவிகே ஆட்சியில். விஜயின் காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்றே எல்லா அமைச்சர்களுமே அவரை வந்து பாராட்டிட்டு வர்றாங்க. அதர் ஸ்டேட்டில் உள்ளவங்களும் இங்கே நம்ம டிவிகே சிஎம் அவர்கள் போடுற திட்டங்கள் வகுக்கிறது எல்லாத்தையுமே இது போல் முதலமைச்சரை நாங்கள் பார்க்கல அப்படின்ற மாதிரியும் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம ரேஷன் கார்டுக்கு வச்சு தான் நம்மளுக்கு ரேஷன் கார்டில் ஓஏபி பணம் கொடுக்கறது, அப்புறம் இந்த 3000 ரூபா பணம், அடுத்து கல்விக்கான உதவித்தொகை, நம்ம குழந்தைங்க படிக்கும்போது மேற்கல்விக்கு போகிறதுக்கும் போது மாதம் 1000 ரூபா கொடுப்பாங்க. காலேஜ் படிக்கும்போது பள்ளி குழந்தைகளுக்குமே 8ஆவதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 1000 ரூபா அக்கௌண்ட்டில் வரவு வைக்கிறாங்க. அதுவுமே ரேஷன் கார்டை பொறுத்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேஷன் கார்டு வந்து வெறும் அரிசி, பருப்பு, எண்ணெய் இது வாங்குறதுக்கு மட்டும் உங்களுக்கு கிடையாது. எல்லா சலுகைகளும் நலத்திட்டங்களும் அதில் தான் நாங்கள் கொடுக்குறோம். அதனால் ரேஷன் கார்டை சரி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மத்திய மாநில அரசு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள், இலவசங்கள் இதை பற்றின வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே உங்களுக்கு அந்த தகவல் வந்து சேரும். ரேஷன் கார்டு, மத்திய மாநில அரசு கொடுக்கக்கூடிய இலவசங்கள் மற்றும் என்னென்னலாம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எல்லாமே நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே புரியும். கண்டிப்பாக ரேஷன் கார்டு PHH AAY அந்த கார்டு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க, மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க அப்படின்ற மாதிரி PHHம் AAY கார்டும் சொல்லுவாங்க. அதில் NPHH நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அந்த கார்டு மட்டும்தான் வருமான வரி கட்டுறவங்க, அதிகமாக சம்பாதிக்கிறவங்க அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு சில சலுகைகள் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த PHH AAY அப்படின்ற கார்டில் உள்ளவங்க அனைவருமே ரேஷன் கடையில் போயிட்டு உங்களோட கைரேகை, கண் கருவிழி இதை வந்து EKYCயை ரினிவல் பண்ணிக்கோங்க. 60 வயசுக்கு மேலே உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களையும் போய் கைரேகை வைக்க சொல்லி கண் கருவிழியை ரினிவல் பண்ணிக்கோங்க. 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் இப்போது அதை இரட்டிப்பாக்கி அந்த ஓஏபி பணத்தை, ஓல்டு பென்ஷன் திட்டத்தை வந்து 1200 ரூபா வாங்குறத அதை வந்து 3000 அறிவிக்க கூடிய சீக்கிரமே அந்த பட்ஜெட் தாக்கலில் அந்த அறிவிப்பும் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.